சமீபத்தில் முன்னணி நிதி நிறுவனமான ஜெஃப்ரிஸ் நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் உலகம் முழுவதும் உள்ள மத்திய வங்கிகள் இப்போது அமெரிக்க அரசின் பத்திரங்களை விட தங்கத்தை அதிகமாக வாங்கி சேமிக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் அமெரிக்க டாலர் மற்றும் அதன் பொருளாதார நிலைமை மீது சில நாடுகளுக்கு நம்பிக்கை குறைய தொடங்கியிருக்கிறது என்பதாக பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள். முன்னதாக மத்திய வங்கிகள் தங்களிடம் எவ்வளவு தங்கம் இருக்கிறது, அதற்கு எவ்வளவு பணம் அச்சிடப்படுகிறது போன்ற விவரங்களை வெளிப்படையாக அறிவித்து வந்தன. ஆனால் இப்போது அந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை குறைந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஜெஃப்ரிஸ் நிறுவனத்தின் குளோபல் ஹெட் கிறிஸ்டோபர் உட் கூறுவதன்படி அமெரிக்கா தற்போது மிக அதிகமான கடன் சுமையில் இருக்கிறது. அதாவது அமெரிக்கா வாங்கிய கடனுக்கு ஆண்டுதோறும் $1.03 டிரில்லியன் வட்டி செலுத்தி வருகிறது. அமெரிக்காவின் கடனை குறைப்பதற்காக நாட்டு அரசாங்கம் செலவுகளை குறைத்து வரியை அதிகரிக்கலாம். ஆனால் அப்படி செய்யும் போது மறுமுறை தேர்தல் நடக்கும்போது மக்கள் யாரும் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதனால் மாற்றாக வட்டி விகிதங்களை குறைவாக வைத்துக்கொண்டு பணவீக்கம் அதிகரிக்க அனுமதிக்கும் நிலை உருவாகலாம் என்றும் அவர் சொல்கிறார். இப்படி பணவீக்கம் அதிகரித்தால் கடன் மதிப்பு உண்மையில் குறைந்துவிடும். ஆனால் சேமிப்பில் உள்ள பணத்தின் மதிப்பு குறையும். இதனால் நிரந்தர வருமானம் தரும் திட்டங்களின் மதிப்பு குறையலாம். இதனால் முதலீட்டாளர்கள் மற்றும் உலக வங்கிகள் நிலையான மதிப்பை கொண்டிருக்கும் தங்கத்தின் பக்கம் திரும்புவார்கள் என கூறியுள்ளார். நடப்பாண்டில் முதல் காலாண்டு தரவின்படி அமெரிக்கா 8134 டன் தங்கத்துடன் முதலிடத்தில் உள்ளது. 3350 டன்களுடன் ஜெர்மனி அடுத்த இடத்தில் உள்ளது. 2452 டன்களுடன் இத்தாலியும் 2437 டன்களுடன் பிரான்ஸ் தொடர்ந்து வருகின்றன. ரஷ்யா மற்றும் சீனாவும் 2300 டன் அதிக தங்கம் வைத்துள்ளன. இந்தியா சுமார் 880 டன்களுடன் உலகில் 8வது இடத்தில் இருக்கிறது. அடுத்தபடியாக சுவிட்சர்லாந்து, ஜப்பான் மற்றும் நெதர்லாந்து ஆகியவையும் தங்க கையிருப்பில் முதல் 10 இடங்களில் இருக்கின்றன. உலகளவில் தங்கம் மீதான நம்பிக்கை மீண்டும் அதிகரித்து வருவது இதன் மூலம் தெளிவாகிறது.